அஸ்ஸலாமலைக்கும் நியாரி. திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் கான்வாய் பாதுகாப்பின்றி தனியாக சென்ற விஜய் வாகனம். இது தொடர்பான காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். யாரால ராயப்பண்ணாலயா மைகிள்னாலயா? விஜய் அவர்களை தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. இல்ல வேணுனே. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பான. சக்தி, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஆக்காம விட்டுருவோமா? திமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இந்த தேசம் தனக்கான தலைவனை சல்லிச்சு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி அதாயா ஹைலைட். முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சேகர் பாபு மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆனா என்ன தெரியுங்களா மேட்ரு, ஆக்சுவலி கொளத்தூர் மக்கள் ஸ்டாலினை தோக்கடிக்கல, கொளத்தூருடைய திமுக கட்சிக்காரர் தான் தோக்கடிச்சிருக்காங்க. சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் எதிர்பாராத வகையில் தோல்வியை தழுவியதற்கு சேகர் பாபுதான் காரணம் என திமுக வட்டாரத்தில் பேசப்படுவது அதிர்ச்சியை. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் இந்த தோல்விக்கு யார் காரணம் திமுக வட்டாரத்தில் கேட்டதில் வடசென்னையில் திமுகவின் தளபதியாக செயல்பட்ட அமைச்சர் சேகர் பாபுவை நோக்கி கைகள் நீளுகிறது. மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு சேகர் பாபு தான் காரணம் என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையை பொறுத்தவரையிலும் ஐயா சேகர் பாபு ஒரு சிறப்பான செயல்பாபுவாக செயல்பட்டிருக்கிறார். எந்த கட்சிக்கு செயல்பட்டு இருக்கிறாருன்றது அவங்க அந்த கட்சிக்கு நடிச்சது போறோம். சிஎஸ்கே ஸ்கோர் என்ன கேட்டு சொல்லு மச்சான். சிஎஸ்கே ஸ்கோர் என்னடா முடிச்சிட்டாங்களா? லாலா கடசாந்தி முன்னாலானே நாம்பூந்தே முன்னாலானே நாம்பூந்தே. கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. உதயசூரியன் செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அதான் நம்ம பாட்ட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.